ஒரு கிளையண்ட்டாக வந்தவர் தான். தெரிஞ்ச வரைக்கும் ஹீஸ் எ ஜென்டில்மேன். என்ன மாதிரி சார், அது உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் சொல்லிடுவேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவன் தான் உன்னை பார்த்துட்டே இருக்கா. அங்கே கையில் டம்ளரை வச்சுக்கிட்டா இங்கே உன்னை பார்க்குற. நான் பார்த்தனே, நீ கூட அவளை பார்த்த. இந்த ஏதோ ஒரு படத்தில் வரும், விஜயும் ஜோதிகாவும். இப்போ இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. 2ம் அடலசன்ட் பருவம். உங்கள் அப்பன் தானே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இழிக்கிறான்னு தெரியுமா இவன்? ஷீ வாண்ட்ஸ் டு ஹாரஸ் தி ஹஸ்பண்ட். அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சாடிஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்க. அவன் தலை குனிஞ்சு நின்னா, மன வருத்தத்தில் இப்படி தலையில் கை வச்சு நின்னா, அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவன் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுறா அவனுக்கு முன்னாடி. நீயும் வேண்டாம், உன் நகையும் வேண்டான்னு தாலியோடு சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறேன். பொண்ணு பெரியவளாரசன். ஒரு தகப்பனோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு கூட அப்போ அவன் சொல்கிறான், எதுவானாலும் உனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ், உன்னோட பாடியில சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய் அவள் காலில் விழுகிறான். நீ என் மேலே என்ன வேணால் சொல்லு, குழந்தை வயசுக்கு வந்துட்டா, நீ வந்து அங்கே இரு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் பிருத்திவி, சொல்லுங்கள். நல்ல காஃபி கொடுத்தீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சுவையோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். சரி, சுவையோடவே ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் அனீஷ் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அனீஷ் ஜார்ஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளையண்ட்டாக வந்தவர் தான். தெரிஞ்ச வரைக்கும் ஹீஸ் எ ஜென்டில்மேன். என்ன மாதிரி சார், இப்போ எடுத்த உடனே ஏன் இந்த வில்லங்கமெல்லாம்? அது உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் சொல்லிவிடுவேன். கட்டாயமாக ஒரு நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, அவருக்கும் ஊரில் பார்த்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இனிஷியலாக அவர் பூனாவில் இருந்தார். ஸோ பூனேக்கு தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அங்கே போய் வாழ்க்கை நடத்துகிறாரு. எல்லாருமே கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக தானே பண்ணுறாங்க. நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு குழந்தைகள், நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் மாதிரி தான் எல்லாருமே தன்னுடைய திருமணத்தை நினைப்பாங்க. ஸோ இவரும் அந்த ஆசைகளோட கனவுகளோடு தான் இந்த கல்யாணத்தில் வராரு. கல்யாணம் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் போச்சு. ஆனால் வீட்டுக்கு ஒரு 2-3 மாதத்துலேயே வித்தியாசம் தெரிஞ்சது. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒத்து போகிற மாதிரியே தெரியல. ஆனால் இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனீஷ் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி பொண்ணு இருக்காது. ஆனால் நம்ம திருமணம் பண்ணிட்டோம், அந்த பொண்ணோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுடைய ஒரு ஆண். அப்போ எது பேசினாலும் இந்த வீட்டை பற்றின ஒரு குறை. இது என்ன, இது இப்படி, இந்த ஊரில் என்ன பழக்கம் இப்படி பழகி வச்சுருக்குறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வருவாங்களா அப்படிம்பாங்க. ஏன், அந்த ஊர்லேருந்து, இவருடைய சொந்த ஊர்லேருந்து, கேரளாவிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க பார்க்குறதுக்கு வந்த உடனே சொல்கிறது மேனர்ஸ் கிடையாது அவங்களுக்கெல்லாம். சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வரணும்னா. சரி, நம்ம சொந்தக்காரர் எப்படி வருவாங்க? ஒரு வேலையாக இருக்கும், ஒரு கல்யாணம், நல்லது கெட்டது வருவாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் போகிறீங்க, அங்கே அந்த பக்கம் போகும்போது யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வருவோமே அப்படின்னு நினைக்கிறது இயல்பான விஷயம். அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? கரெக்டாக மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தாங்க பாரு, அதை முதலையே சொல்லியிருக்கலாம்ல அப்படி. சரி, நீ கவலைப்படாத விடு, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நீ ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு அல்லது டீயை கொடுத்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்துரு. ஐ வில் ப்ரொவைட் எவ்ரிதிங், ஒன்றும் கவலைப்படாத. ஒரு ஹஸ்பண்டாக பொறுப்பாக ஒன்று அவரால் அந்த சொந்தக்காரரை அவமானப்படுத்த முடியாது. 2வது நடைமுறை என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, பசி நேரத்தில் வந்த விருந்தாளியை நிச்சயமாக சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இவர் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாயிரு, இதை பண்ணிக்கலாம் அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும்போது அடுத்து யாராவது வந்தாங்கன்னா, எதுக்கு படபடையாக இங்கே நிற்கிறாங்க? இப்போ என்ன, நீங்கள் பூனா அவங்கெல்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு. ஆமாப்பா, பூனா கேரளாவில் இருக்கிறவங்க பூனா எப்படி பார்த்துருப்பாங்க,
வந்து அவங்கள ஏதோ ஒரு 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஊரில் போய் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. ஊரில் போய் பெரியவங்கள பெருமையாக சொல்கிறதுக்கு நான் ஏன் இவங்களுக்காக கஷ்டப்படணும்? சரி, நீ வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ வெறும் டிஃபன் மட்டும் காலையில் செஞ்சு கொடு. இட்லியோ தோசையோ இல்லை புட்டோ கறியோ கடலைக்கறியோ இல்லை ஆப்பமோ ஏதோ ஒன்று நீ செஞ்சு கொடு. ஸோ அதையே முணங்கிட்டு தான் செய்வான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு அவர் போய் ஒரு 2-3 சர்ச் இருக்கும், ஒரு கோவில் இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டு வருவார். ஸோ இந்த அம்மா பேசுகிற பேச்சுக்கு வந்துட்டாளுங்க அப்படிங்க வரும்போதே உடனேயே அவங்க மூஞ்சி மாறுமா இல்லையா? அது கேட்ட உடனே அப்புறம் தம்பி உன் பொண்டாட்டிக்கு வந்து எங்களை பார்த்தா பிடிக்கலை. மேபி இவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து படித்து வந்தவராக இருக்கலாம். அவங்களுக்கு அவன் மகன் வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். ஒரு பெருமை, சந்தோஷம், நம்ம மகன் எப்படி வாழ்கிறான்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை, இதெல்லாம் ஒட்டி தான் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க சொல்லிடுறாங்க, இல்லை உன் ஒய்ஃபுக்கு எங்களை பிடிக்கலை, அதனால் நாங்கள் இனிமேல் அளவாக தான் வருவோம், நீ வேணா எங்களை வந்து பார்த்துட்டு போ. இல்லைம்மா வாங்கம்மா, நான் இருக்கேன்ல எனக்காக. வரலாம் தம்பி, ஏதோ சாப்பிட வர்றதுக்காகவே வர்ற மாதிரி பேசுகிறா, எங்களுக்கு அது பிடிக்கல தம்பி. நீ ஒன்றும் பண்ணு, நீ வீட்டுக்கு வா, வந்து 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வா போதும். எனக்கும் உனக்குமான பந்தம்ங்கிறது அம்மா மகள் அல்லது சித்தி அக்கா பையன், மாமா தாய் மாமன் மருமகள், இப்படி ஒரு உறவு. ஸோ இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போச்சு. சரி, இப்போ குறைஞ்சி போச்சு. அடுத்தது என்னாகும்? இவர் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், ஒரு ஹை லெவல் ஆஃபீஸர் இவர். இப்போ அவங்க ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி நடந்ததுன்னு வைங்க, ஆஃபீஸர் தன்னுடைய மனைவிகளோடு போவது தான் வழக்கம். அதனால் இவர் தன் மனைவியை கூட்டிகிட்டு வருவார். இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ வரல, ஏதோ அதுக்கு பிடிக்கலை, இதுதான் நமக்கு வாய்ச்சது, அதனால் இதை வச்சு தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு ஏற்றுக்கிட்டு தான் அவர் போகிறார். அப்புறம் போய் அங்கே போய் ஜோடியாக நிற்பாங்க. முதல்ல ஜோடியாக நிற்பாங்க, அப்புறம் ஜோடிகள் பிரிஞ்சு சாப்பிட போகும். ஆண்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க, பெண்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க. சில இடங்களில் ஆணும் பெண்ணும் சேர்ந்த குழுக்கள் இருக்கும், பேசுவாங்க, சிரிப்பாங்க. உங்களுக்கு அங்கே லிக்கர் கொடுப்பாங்க, ஆண்களே தான் எடுப்பாங்கன்னு சொல்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. ஸோ இப்படி ஆண்களும் பெண்களுமா எடுக்கக்கூடும். அவன்னா உன்னை பார்த்துட்டே இருக்கா, அங்கே கையில் டம்ளரை வச்சுக்கிட்டா இங்கே உன்னை பார்க்குற, நான் பார்த்தனே நீ கூட அவளை பார்த்த. இந்த ஏதோ ஒரு படத்தில் வரும், விஜயும் ஜோதிகாவும், ஆமாம், ஒரு காத்தடிக்கும், என்னங்க குஷி படம் மேடம், குஷி படம். அதில் நீ பார்த்தேம்மா இல்லை பார்க்கலம்மா, அந்த மாதிரி இதில் என்னங்கிறான், நான் ஏம்மா பார்க்குறேன், நான் பார்க்காத பெண்களை இத்தனை பெண்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் எனக்கு கீழே தானே வேலை செய்கிறாங்க, நீ விடு, இதெல்லாம் என்ன பேச்சு, வா நீங்கள் என்னோட வந்து இரு, உங்களோட இருக்கிறதுனால தானே இப்போ தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு. சரி, அப்புறம் 2-3 பெண்கள் இருப்பாங்க, வந்து பாஸை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பாஸ், உங்கள் ஒய்ஃப் பேசவே மாட்டேங்கிறாங்க, எங்களோடலாம் பழக மாட்டாங்களா, சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு ஏதாவது கேட்டால் அவ என்ன அவ்வளோ உரிமையை எடுத்துகிட்டு பேசுகிறா. ஸோ கூட்டிகிட்டு வந்தால் அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் மனைவி எப்படி நடந்தது, எல்லார்ட்டையும் கலக்கலன்னு பேசுவாங்க, என்ன ஏது எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க, சாப்பிடுவாங்க, பாய் சொல்லிட்டு போவாங்க. இன்கேஸ் தெர் இஸ் அ மியூசிக் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சும்மா இடுப்பசிச்சு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க, அவ்வளோதான் முடியும். என்ன பெரிய டான்ஸர்ஸாக என்ன, ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் எதுக்காக, ஒரு மீட்டிங் முடிஞ்சு அதுக்கான ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு. உடனே இவர் அந்த பொம்பளை பாருங்கள், உங்களை தான் வரா, இங்கே தான் வரா, உங்கள் தோள் மேலே கை போடலன்னு என்னன்னு கேளுங்க. சார், ஒரு இங்கிலீஷ் மியூசிக் ஆடும்போது கழுத்தை சுற்றியும் கையை வளைச்சிக்கிட்டு இடுப்பை பற்றி பிடிச்சிட்டுங்கிறதெல்லாம் சாதாரணம். சரி, வந்தால் 2 ஸ்டெப்பு போட போகிறாங்க, இன்னும் நேராக ரூமுக்காக கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க, தப்பு இல்லையா? ஸோ இவருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக போயிடுது. அப்போ அவர் நினைக்கிறார், சரி உனக்கு வேணால் பிடிக்கலைன்னா இனிமே வேணால் நீ வர வேண்டாம், விட்டுடு, இந்த பார்ட்டிஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீயும் போகக்கூடாது. காரில் வரும்போது கான்வர்சேஷன், ஏன் போகக்கூடாது, நான் இல்லாமல் உனக்கு என்ன, உன்னை கூட்டிகிட்டு போனால் நீ வரலைங்கிற, ஆனால் நான் ஒரு ஆஃபீஸினுடைய ஹையர் அஃபீஷியல், ஷுட் ஐ நாட் கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தட் அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, நீ போகக்கூடாது. இப்போ அடுத்த தடவை அதே மாதிரி அவன் போகிறான், நீ போகக்கூடாதுன்னு சொன்னேன், நீ போகிறேன்னு வீட்டில் ஒரே சண்டை. அப்புறம் தான் வரான். அப்புறம் என்ன, அந்த கருத்தவ வந்தாளா, இவள் வெளுத்தவ வந்தாளா, அந்த அரஸ்கட் கட்டி போயிருப்பாளே, அந்த லிப்ஸ்டிக்காரி, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவன் கேட்குறான். தட் வாஸ் ரியலி இரிட்டேட்டிங். இப்போ இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, 2ம் அடலசன்ட் பருவம்.
உங்கள் அப்பன் தானே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இழிக்கிறான்னு தெரியுமா இவன் அப்படின்னு முதல்ல அவன் இவன் பேசுகிறதே மரியாதை குறைவு. கணவன் தானேன்னு இன்றைக்கி வாடா போடன்னு கூட பெண்கள் பேசிக்கிறாங்க. நான் சொல்கிற காலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த மாதிரி பேசுறது கிடையாது. அது பேசினாலும் அவன்னு சொன்னாலும் இந்த மாதிரி அப்பாவை பற்றி தன்னுடைய பொன் குழந்தை இருக்கிற இடத்துல, அடலசென்ட்டாக இருக்கிற பாய் குழந்தை இருக்கிற இடத்துல உங்கள் அப்பா அப்படி இப்படின்னு சொன்னாக்கா தட் வில் ஸ்பாயில் தி சில்ட்ரன்ஸ் மைண்டு. என்னம்மா இப்படி பேசுகிற, அம்மா இருமா, அப்பா அப்படி இல்லைம்மா அப்படின்னு பொன் குழந்தை சப்போர்ட் பண்ணுறா. அப்புறம் இவ அவளுக்கு ஒரு பதில் சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது ஹி ஃபீல்ஸ் வெரி பேட் அபவுட் இட். இவ்வளோ நாள் அவங்க அப்பா அம்மாட்டையெல்லாம் போய் குறையே சொல்ல மாட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவே வீட்டுக்கு கூப்பிட்றாரு. நீங்கள் வாங்க மாமா மாமி 2 பேரும் வாங்க, சும்மா 2 நாள் இருந்துட்டு போகலாம் வாங்க, பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க, லீவை விட்ருக்காங்க வாங்க. சரின்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. 2 நாள் இருந்து விருந்தெல்லாம் சாப்பிட்ட பிறகு மெல்ல நிதானமாக பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், கல்யாணம் ஆன நாள்லேருந்தே இது மாதிரி தொடர்ச்சியாக வருது. முதல்ல எங்கள் அப்பா அம்மா சொந்தங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அனுப்புனா, கேவலப்படுத்தி அனுப்புனா. அப்புறம் பார்ட்டிக்கு, என்னோடய பார்ட்டிக்கு அவளை கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் யார், அந்த பொம்பளை யார், இந்த பொம்பளை யார், அவளுக்கு உனக்கு என்ன வரவுன்னு கேட்குறா. சரி அதனால் இனிமேல் நீ வர வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தால் பொன் குழந்தைகிட்ட போய் இது மாதிரி தப்பாக சொல்கிறா. ரொம்ப அவமானமாக இருக்குது. குழந்தைகள் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, எனக்கு என் குழந்தைகள்னா உசுறு உங்களுக்கு தெரியும் இல்லை மாமியா, இதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு வச்சு, இதை பாரு நீ இந்த மாதிரி பேசாத, தப்பு, அனீஷ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, அனீஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, கட்டின பொண்டாட்டியான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்புறம் ஒரு நாள் சண்டை வருது சார். இன்னொரு சண்டையின் போது, நீ வேண்டாம் எனக்கு, நீ போட்டு கொடுத்த நகையை வச்சுருக்கிறதுனால தானே நீ என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு நகையை தூக்கி வீசுகிறான். எனக்கு உன்னோட வாழ பிடிக்கல, நான் போகிறேன் அப்படிங்கிறான். அந்த இன்னோவா கார் வாங்கியிருக்கிறியே, அது எதுக்கு உனக்கு இன்னோவா கார்? இன்னோவா கார் வாங்குற வரைக்கும் அதில் சவாரி பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கா என்ன? முதல்ல கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வா. எதுக்கு காரணம்னே கிடையாதுங்க. ஷீ வாண்ட்ஸ் டு ஹாரஸ் தி ஹஸ்பண்ட். அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாடிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க. அவன் தலை குனிஞ்சு நின்னா, மன வருத்தத்தில் இப்படி தலையில் கை வச்சு நின்னா, அவளுக்கு ஒரே சந்தோஷம், இன்றைக்கி அவனை அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இது ரொம்ப நாளைக்கு போக முடியாது. குழந்தைகள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அப்புறம் அப்பா வாட் இஸ் திஸ் அப்பா, நான் என்னடா பண்ணட்டும், அம்மா எப்படி பண்ணுறான், அம்மா கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா, உனக்கு உங்கள் அப்பனை பற்றி தெரியாது. ஸோ குழந்தைகளுக்கும் ஒரு வெறுப்பாயிட்டு, இது வீடு மாதிரியே இல்லை, வி வாண்ட் டு ஸ்டே அவுட் அப்படின்னு குழந்தைகள் சொல்லுது. அப்போ பெரியவன் சொல்கிறான், நான் வேணா ஹாஸ்டலில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பொன் குழந்தையே இவன் சொல்கிறான், பொன் குழந்தையெல்லாம் ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு. பொன் குழந்தை வீட்டில் இருந்துட்டு, ஸோ ஆண் குழந்தை ஹாஸ்டலுக்கு போயிடுது, பெண் குழந்தை இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு நாள் சண்டை பண்ணிவிட்டு அவன் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்றான் அவனுக்கு முன்னாடி. நீயும் வேண்டாம், உன் நகையும் வேண்டான்னு தாலியோடு சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு, நீ வாங்கி கொடுத்த சாரி வேண்டான்னு. அதாவது வீடு மாதிரி இல்லை, ஒரு பக்கம் துணி இறந்து கிடக்குது, நகை இறந்து கிடக்குது, எல்லாம் அப்படியே இழுத்து தள்ள மாதிரி இருக்குது. நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறேன். இவன் ஓடுறான் பின்னாடியே, அதெல்லாம் பண்ணாத, எதுவானாலும் பேசிக்கலாமா, எதுக்கு உனக்கு இந்த கோபம் வருது? குழந்தை சின்ன குழந்தை, அது மனசு என்ன கஷ்டப்படும். பொன் குழந்தையை விட்டுட்டு நீ போகிறேங்கிறிய, பையன் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நானும் வேலைக்கு போயிட்டா பொன் குழந்தை எப்படி தனியாக இருப்பா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டு, இவன் என்ன பண்ணுறான், நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அம்மா நீ உடனடியாக வீட்டுக்கு வாம்மா, அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, பொண்ணு மட்டும் வீட்டில் இருக்கா, அதனால எனக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்து அந்த குழந்தையோடு இருக்கணும், நானும் வேலைக்கு போகணும். இப்போ 10 நாள் லீவ் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு விட்டுருக்காங்க. இந்த 10 நாளில் அந்த குழந்தை தனியாக இருந்தால் என்ன ஆகும், வாங்க அவங்க அம்மாவும் வராங்க, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலன்னு அந்த அம்மா ஒரு புலம்பல். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு பெரியவளார சார். ஒரு தகப்பனோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அம்மா இல்லை, அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு கூட. அப்போ அவன் சொல்கிறான், எதுவானாலும் உனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ், உன்னோட பாடியில சேஞ்சஸ் இருந்ததுன்னா யூ டாக் டு யுவர் கிராணி, பாட்டிக்கிட்ட சொல்லு, பாட்டிக்கிட்ட சொல்லு. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனவுடனே பாட்டி எடுக்கிறாங்க.
இவளுக்கு பாட்டிக்கிட்ட பேசுகிறதுல ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய காலத்து மனுஷி மாதிரி எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவ சொல்கிறா, அத்தையை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனுடைய நம்ம அனீஷுடைய சிஸ்டரை வர சொல்கிறாங்க. வர சொல்லி அவள் சொல்கிறா, இது மாதிரி போய் விஸ்பர் வாங்கிட்டு வாம்மா, இதெல்லாம் கொடு, அவளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் பக்குவமாக, இந்த நட்ஸ் கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரியான இந்த கருப்பட்டி எல்லாம் கொடுப்பாங்க, அது ஏதோ இருக்குது, அதுக்குன்னு ஒரு சாங்கியம் அது. ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நம்ம பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறா அவங்க அம்மாவை, அது தெரியுது, இயல்பு தானேப்பா. அதனால் என்ன பண்ணுறான், நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய் அவள் காலில் விழுகிறான். நீ என் மேலே என்ன வேணால் சொல்லு, குழந்தை வயசுக்கு வந்துட்டா, நீ வந்து அங்கே இரு, அவளுக்கு நீ இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் வந்திருக்காங்களாமே, அவங்க பார்த்துக்கட்டுமே, நான் ஏன் வரணும் அங்கே? ஏய் குழந்தை நம்ம குழந்தைடி, அவளுக்கு நீ இருக்கிற கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான் சார். வரமாட்டேன்ட்டா சார், வரமாட்டேன்ட்டா. ஸோ இவனுக்கு அது பிரேக்கிங் பாயிண்ட். எப்போ மூஞ்சியில் தூக்கி நகையும் இதையும் வீசினாலோ அன்னைக்கே வந்து அவன் மனசொடைஞ்சிட்டான். இப்போ குழந்தைக்கும் இல்லைன்னு காலையில் இவன் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போவான். மத்தியானம் அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு போகும், பாட்டி செஞ்சு கொடுக்கும். ஈவினிங் போய் கூட்டிகிட்டு வரணும். ஒரு நாள் ஈவினிங் அவனுக்கு மீட்டிங் ஆகிடுது, கார் டிரைவரை வச்சு அனுப்புகிறான். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் காலத்தில் என்ன நடக்குதுன்னு. கார் டிரைவரை வச்சு நான் அனுப்பும்போது அவன் பத்திரமா போனானா இல்லையா அப்படின்னு தெரியாது. வீட்டுக்கு போய் தான் பாப்பா சொல்லுவான். அதனால் அவனுக்கு அது ஒரு டென்ஷன். ஸோ ரொம்ப யோசிக்கிறான். இந்த திருமண வாழ்வையில் இவ்வளவு நான் விட்டு கொடுத்து இவ்வளவு செஞ்சும் கூட எனக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, அதனால் எனக்கு இது வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து பேசினார். இதுதான் என்னோடய பிரச்சனை சார். உண்மையில் சார் அவ்வளோ பெரிய உருவம் அழறார் சார் அந்த குழந்தைய நினைக்கும் போது. மேம் நாளைக்கு ஏதாவதுனா கூட எனக்கு எப்படி மேடம் தெரியும், அந்த குழந்தை எப்படி என்கிட்ட ஷேர் பண்ணிப்பா சார்? அப்படின்னா என்ன சார், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனால் உங்கள் துணையும் இல்லையே? இல்லை மேடம், நான் வந்து வீட்டில் இருந்து குழந்தைய கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டா, அங்கே என் சிஸ்டர் இருக்கா, அம்மா இருக்காங்க, அங்கே இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நான் சேர்த்து விட போகிறேன். ஸோ ஹீ ஃபைல்ஸ் அ டைவர்ஸ் பெட்டிஷன். இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் போட்டு அவள் மன ரீதியாக என்னை ரொம்ப காயப்படுத்துகிறான். என்னுடைய சொந்தங்களை அப்பா அம்மாவை பேசும்போது அது மென்டல் க்ரூயல்ட்டி, அப்புறம் இமோஷ்னல் க்ரூயல்ட்டி, அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறது, நகையெல்லாம் தூக்கி என்கிட்ட வீசுறது, நீ யாரா கொடுக்கறது, நான் என்னால் முடியும்னு காட்டுறது. அப்புறம் வெர்பலாக வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசுகிறான். மனசு ஒடிகிற அளவுக்கு ஆஃபீஸ் பார்ட்டிகளில் பெண்களை பற்றி பேசுகிறதுல சொல்கிறான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எது அந்த நகையெல்லாம் வீசி இதெல்லாம் பண்ண போது ஹார்ட் அட்டாக் வீசி வந்தபோது அவன் கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவள் வரல. அப்புறம் எதுக்கு இருக்குது, நான் அப்படியே இறந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க மேடம், என் குழந்தை கதி என்ன இருக்கும் மேடம் நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒய்ஃபோட வாழ்கிறத விட நான் வாழாமல் இருக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ வில் டேக் அப் மை லைஃப். என்னோடய குழந்தைய இப்போ அடுத்தாப்பில் வந்து நான் யூஎஸில் சேர்க்கறதுக்கு நான் முடிவு பண்ணிக்கேன். பையனை, பொண்ணு இங்கே இருக்கட்டும், பொண்ணு ஒரு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வி ஃபைல்டு பெட்டிஷன் ஃபார் டிவர்ஸுக்கு போட்டோம். க்ரூயல்ட்டி கிரவுண்டில் தான் போட்டோம். நோட்டீஸை வாங்கிட்டு கிடு நான் இப்போ சொந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து நீ இவ்வளோ தான் பண்ணுவியா, நான் அதுக்கு மேலே பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் சொன்னோம் மீடியேஷனுக்கு அனுப்புங்க இந்த மேட்ரை அப்படின்னு பேசணும். அப்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் செட்டில் பண்ணிட்டு போகிறத நீங்கள் வந்து வாழ்கிறதுனா சொல்லுங்கள், சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம பேசலாம். மீடியேட்டர் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ட்ரெயின்டு மீடியேட்டர்ஸ், ஹைகோர்ட்லேயே ட்ரெயின் ஆகி வந்தவர். அவர் வந்து நான் அவனோட வாழ மாட்டேன், ஐ ஹேட் தட் மேன், ஹீ இஸ் லிவிங் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அது இதுன்னு போட்டு பொழந்து கட்டுறான். ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு தான் நானும் அந்த ஆணுடைய வக்கீலான நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித். ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒன்றும் பண்ண மியூச்சுவல் கன்செப்டில் போடலாம், 2 மீடியேஷன் 3 மீடியம் மியூச்சுவல் கன்செப்டில் போடலாம். நீ என்ன சொல்கிற? எஸ், மியூச்சுவல் கன்செப்ட். ஸோ அவன் நகையை அவள் எடுத்துப்பா. திங்ஸும் முழுக்க அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கல, அத்தனையும் நம்ம அனீஷ் தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அது அத்தனை இருக்குது. அது வேணும்னாலும் அவளை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், நான் வேறு வேணாலும் வாங்கிக்கிறேன்.
என்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். உனக்கு வெளியே போனால் வீட்டு வாடகை வேணுமா, நான் வீடு பிடிச்சி தரேன், வாடகை இந்த திங்ஸ் இங்கே இருக்குது பாரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, எல்லாமே நீ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும். எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னால் சொந்தமாக நான் நிற்க முடியும், நான் படிச்சிருக்கேன். வெரி குட். அதையே போட்டு எழுதி, அந்த மீடியேஷனில் இருந்த அந்த இதுலேயே போட்டு எழுதி நாங்கள் போட்டோம், ஃபைல் பண்ணோம். 6 மாதம் முடியும் போது திரும்ப அந்த பொம்பளை சொல்லிட்டா, எனக்கு இந்த ஆம்பளை வேண்டாம், எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், நான் டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்ல டைவர்ஸ் ஆச்சு. இதில் என்னென்னா, ஒரு தப்புமே செய்யாத இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் அனீஷ், மனைவிக்கு எது பிடிக்குமோ அதை ஏற்றுக்கிட்ட ஆண். அப்பா அம்மா வெளியே போகிறேன்னு, அம்மாம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லலை. வரமாட்டேன்னு சொன்ன போது கூட இவன் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்தாரு. எப்போ அம்மாவை மறுபடியும் கூப்பிட்றாரு, மகள் வயசுக்கு வந்த போது தான். ஸோ நீ பார்ட்டிக்கு போகக்கூடாது, அப்படி இருக்க முடியாது. கார்ப்பரேட் கல்ச்சர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி see ஹியர். அதானே உண்மை. அதனால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆணை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. அந்த பொண்ணுக்கிட்டேயும் பெருசாக நகை வந்திருந்தாங்கல்ல, ஒன்றுமே கிடையாது. மெல்லிஸாக ஒரு தாலி செயின், ஒரு கிராஸை போட்டிருக்க, அவ்வளோதான். கையில் 2 வலை போட்டிருக்க, அவ்வளோதான். பட் யோசித்து பார்க்கையில் அந்த பொண்ணுக்கு மன ரீதியாக அவனை பிடிக்காமல் போயிருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக அவனோடு வாழ்வதற்கு பிரியமில்லாமல் போயிருக்கலாம். இது 2ஆக நான் யோசித்தேன். 3வது, குழந்தை பேறு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. எல்லா பெண்களுக்குமே அது வலியும் வேதனையும் நிகழ்ந்த, அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறக்கக்கூடும். மெஜாரிட்டி பெண்கள் குழந்தை பிறந்த அந்த சந்தோஷம், அந்த விளையாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது, பட்டு சில பேருக்கு மட்டும் அந்த டெலிவரி நேரத்து வலி மனசுலேயே தங்கிடும். அதனால் ஆணை அருகிலே விட மாட்டார்கள். அப்படி தான் அவள் வாழ்ந்திருக்கா. நம்ம பேசும்போது தான் அதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ அவளோடு இனி வாழ முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். வருத்தம் எனக்கு ஒன்றே ஒன்று, இவ்வளோ நல்ல மனுஷனை கூட இப்படி போட்டு படுத்துகிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. என்னுடைய கிளையண்ட்டுங்கிறதுக்காக இல்லை. இப்போ நான் அவளையே சொல்லும்போது கூட நகைக்கு ஆசைப்படலை, எதுக்கும் ஆசைப்படலை, அதுதான் சொல்கிறேன். பட் சைக்கலாஜிக்கலாக தெர் இஸ் அன் அவர்ஷன் டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் விச் லெட் டு டிவோர்ஸ். அதுதான் அனீஷோட கேஸ். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குலாம் ஆதாரம் தரணும் இல்லை மேடம், அவங்க என்ன கொடுத்தாங்க சார்? ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுனா அது என்ன சார் அர்த்தம்? நீங்கள் அதில் எங்கே சார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துடுது? பார்ட்டியில் 2 பேரும் குடிக்கிறது இல்லையா சார்? நீங்கள் பாருங்களேன், ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னா 2 பேரும் சியர்ஸ், ஆணும் பெண்ணுமே கூட சியர்ஸ் சொல்லலாம். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எனக்கும் பழக்கம் இல்லைன்னா நம்ம விலகி நிற்கலாம், அவ்வளோதானே ஒழிஞ்சு. இதெல்லாம் இப்போல்லாம் இந்த வாழ்க்கை முறையில் சகஜமான ஒரு விஷயம். பொறுப்பான தகப்பனா, குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எப்படி டெபாசிட் வைக்கணும், உனக்கு சொந்தமாக வீடு, காரு, இதுதானே சார் பண்ண முடியும். மனசை கொண்டு ஒட்ட வைக்க முடியாது. அது எவ்வளோ குவிக் ஃபிக்ஸ் போட்டாலும் ஒட்டாது. பட் இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்திடலாம் பெண்கள், ஆண்களும் கூட. அதான் இந்த கதையில் நான் சொல்ல வேண்டியது. ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. ரைட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.